வணக்கம். தங்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரே பரபரப்பா இருக்கு. திடீர்னு விலை ஏறுது, அப்புறம் திடீர்னு இறங்குது. என்னதான் நடக்குதுன்னு ஒரு பெரிய குழப்பமே இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த தங்கத்தோட மர்மமான ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நம்ம ஆழமா பார்க்க போறோம். சமீபத்துல, அதாவது போன மாசம் அக்டோபர்ல தங்கம் விலை வரலாறு காணாத ஒரு உச்சத்தை தொட்டுச்சு. சொல்ல போனா முதலீட்டாளர்கள் எல்லாம் ஒரே கொண்டாட்டத்துல இருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர்னு பார்த்தா விலை சரிய ஆரம்பிச்சது. அப்போதான் நிறைய பேருக்கு மனசுல ஒரு கேள்வி. அடடா, நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டோமா இல்ல நல்ல வேலை தப்பிச்சோமான்னு ஒரு பெரிய குழப்பம். சரி, இந்த தங்க புதிரை விடுவிக்க நாம ஒரு 3 முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தேட போறோம். நிபுணர்களோட ஆய்வுகளை வச்சு தான் இதை நாம பார்க்க போறோம். ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போறது முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த விலை ஏற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? எது இதை இவ்வளவு வேகமா மேல கொண்டு போச்சு? ஒரு பெரிய காரணம் பொருளாதாரத்துல இப்ப அடிக்கடி பேசப்படுற ஒரு வார்த்தை, அதுதான் டி-டாலரைசேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, உலக நாடுகள் வர்த்தகம் பண்றதுக்கும் பண பரிவர்த்தனைக்கும் அமெரிக்க டாலரை மட்டுமே நம்பி இருக்கிறத குறைக்கிறாங்க. அதுதான் இது வெறும் ஏதோ ஒரு தியரி இல்ல, இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஜேபி மார்கனோட ஒரு குறிப்புல சொல்றாங்க பாருங்க. மத்திய வங்கிகளோட அந்நிய செலாவணி கையிருப்புல டாலரோட பங்கு கடந்த 20 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அமெரிக்காவோட கழுவுல சந்தையில வெளிநாட்டு முதலீடு குறைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா எரிசக்தி வர்த்தகம் கூட இப்போ டாலர் இல்லாம மத்த கரன்சிகள்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் மனசுல ஒரு விதமான பயம் இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் சில பெரிய டெக் கம்பெனிகளை மட்டுமே நம்பி இருக்கு. இது கிட்டத்தட்ட 2000ல வந்த .com பபிள் மாதிரி ஒரு AI பபிளா இருக்குமோன்னு ஒரு பதட்டம். அதனால பாதுகாப்பான புகலிடத்தை தேடி தங்கத்து பக்கம் திரும்புறாங்க. அப்போ தங்கத்தை யார் தான் வாங்குறாங்க? 2 முக்கியமான குரூப். ஒன்னு நம்மள மாதிரி சில்லறை முதலீட்டாளர்கள். ஐயோ, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு ஃபோமோல கோல்ட் ETF-ல பணத்தை போடுறாங்க. இன்னொன்னு உலக நாடுகளோட மத்திய வங்கிகள். அவங்க இந்த வருஷத்தோட முதல் பாதியில 50 தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு உள்ளேயே கடன், நிதி பற்றாக்குறை, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாததுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதெல்லாம் டாலர் மேல இருந்த நம்பிக்கையே அசைச்சு பாக்குது. அதனாலயும் தங்கம் மேல கவனம் திரும்புது. பில்லியனர் சுரங்க தொழில் முனைவோர் ராபர்ட் ஃப்ரீலன் சொல்ற மாதிரி, உலகத்துல நடக்கிற அரசியல் பதற்றங்கள் உலக பொருளாதாரத்தை சின்ன சின்ன துண்டுகளா உடைக்குது. இத பால்கனைசேஷன் சொல்றாங்க. இதனால சப்ளை செயின் பாதிக்கப்பட்டு எல்லா பொருட்களோட விலையும் ஏறுது. ஒரு நிலையற்ற தன்மை உருவாகுது. ஓகே, இவ்ளோ விஷயங்கள் தங்கத்துக்கு ஆதரவா இருக்கு. அப்போ இந்த விலையேற்றம் இதோட முடிஞ்சிடுச்சா இல்ல இன்னும் மேல போகுமா? வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் எல்லாம் தங்கத்தோட எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. உதாரணத்துக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் 2026 டிசம்பர்ல தங்கம் $4900 வரைக்கும் போகும்னு கணிக்கிறாங்க. அதே மாதிரி ஏஎன்சி வங்கி 2026 மத்தியில $4600 தொடுன்னு சொல்றாங்க. சோ இந்த ராலிக்கு இன்னும் பவர் இருக்குன்னு பலரும் நம்புறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்ற மாதிரி இந்த ஏற்றம் ஒரே நேர்கோட்டுல ராக்கெட் மாதிரி போகாது. நடுவுல கொஞ்சம் நிக்கும், விலை குறையும். இந்த மாதிரி சின்ன சின்ன சரிவுகள் வரும்போது தான் முதலீடு செய்ய நல்ல வாய்ப்புகள் கிடைக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது எல்லாமே சரி. ஆனா உங்க மனசுல இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். நான் இப்போ என்ன செய்யணும்? இதுக்கான ஒரு உத்தியை தான் நாம இப்போ 3வது பகுதியில பார்க்க போறோம். சரி, வாங்கலாமா இல்ல விற்கலாமா? 2 பக்கமும் பாப்போம். நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப வர விலை சரிவு ஒரு நல்ல செய்தி. விலை குறையும் போது வாங்குறது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா விலை ஏற ஏற நம்ம பாதுகாப்பு குறையும். ஒருவேளை நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா விலை நல்லா ஏறும்போது விற்கிறது புத்திசாலித்தனம். குறிப்பா $3860 இருந்து $4200 ரேஞ்சில உங்க போர்ட்ஃபோலியோல தங்கம் அதிகமா இருந்தா படிப்படியா லாபத்தை எடுக்கலாம். சோ இந்த தினசரி விலை ஏற்ற இறக்கங்களை எல்லாம் தாண்டி இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? முதலீட்டுல ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு. அதாவது ஏற்ற சந்தைகள்ல நாம பயணிக்கணுமே தவிர, அது எப்போ உச்சத்துக்கு போகும், எப்போ சரியும்னு துல்லியமா கணிக்க முயற்சி பண்ண கூடாது. அதனால மார்க்கெட்டை டைம் பண்றதை விட்டுட்டு உங்க கவனம் எதுல இருக்கணும்னா உங்களோட தனிப்பட்ட சொத்து ஒதுக்கீடுல தான். அதாவது உங்களோட நிதி இலக்குகளுக்கு எது சரி, எவ்வளவு முதலீடு பண்ணணும் நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க இல்லையா? அதுதான் உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி, உங்க துருவ நட்சத்திரம். அப்போ இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி.